இன்று நம்ம பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தயார் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகலாமா? பிள்ளைங்க லீவில் ஸ்ட்ரென்த் இல்லாமல் சாப்பிடவே சாப்பிடாதுங்க. ஸ்கூல் போனால் கரெக்டாக சாப்பிட்ருங்க. ஏன்னா அங்கே கரெக்டாக பிள்ளைங்களோட சேர்ந்துக்கிட்டு சாப்பிட்ருங்க. அதே வீட்டில் இருக்கப்ப கேம் விளையாண்டுக்கிட்டே பாதி பிள்ளைங்க வெளியே ஓடி போய் விளையாடுங்க, பாதி உள்ளே இருந்துட்டு கேம் விளையாண்டுக்கிட்டே சாப்பாடை சாப்பிடாதுங்க. அதுங்களுக்கு போதுமான ஊட்டச்சத்து கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிவப்பு பூசணிக்காய் இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா தோல் நீக்கிட்டு பொடி மாஸ் கட்டிட்டு சீவிடுங்க. சீவிட்டு அதில் கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்குங்க. அரிசி மாவுனா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குங்க. கொஞ்சம் 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டுட்டு வெங்காயம் நல்லா நம்ம பொடியாக சீவிக்கிங்க. அது ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டு அதையும் போட்டு பேசுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்குங்க. போட்டுட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்குங்க. சோம்பு, பூண்டு, இஞ்சி 3மே பேஸ்ட்டாக இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா கொஞ்சோண்டு தட்டி போட்டுக்கோங்க. தட்டி அதை போட்டு பிசைஞ்சிருங்க, நல்லா பிசைஞ்சிருங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு 4 முட்டையை உடச்சி ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டிடுங்க. கிண்டிட்டு அதை அப்படியே தோசைக்கல்லில் ஊற்றுங்க. ஊற்றி கொடுத்தா சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களும் சாப்பிடும், உடம்புக்கு ஹெல்த்தி. இது அடிக்கடி செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது யாருமே சாப்பிடலாம், சுகர்காரங்க எல்லாருமே சாப்பிடலாம். சாப்பிட்டு இது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.